ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஷ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்டன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 8வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் ஒரு கர்மயோகியின் குணங்களை கிருஷ்ணர் சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில், அதாவது 8வது ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகமான 9வது ஸ்லோகத்திலும் நம்ம கிருஷ்ணர் ஒரு சாங்கிய யோகி எப்படி இருப்பார் என்பதை சொல்றார். ஒரு சாங்கிய யோகி, ஞான யோகி எப்படி இருப்பார் என்பதை சொல்றார். இப்போ ஒரு சாங்கிய யோகிக்கான அந்த லட்சணமே, முக்கியமான லட்சணமாக அவர் சொல்றது என்ன என்றால், நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித். தான் எந்த செயலை செய்தாலும், தான் எந்த கர்மாவை செய்தாலும், இதை நான் செய்யவில்லை, இதற்கு நான் கர்த்தா அல்ல, இதிலிருந்து வரும் அந்த கர்ம பலன் என்னை வரக்கூடாது, அது பகவானை சென்று அடையட்டும் என்று தான் செய்யும் அந்த கர்மாவையும் கர்மாவிலிருந்து வரும் அந்த பலனையும் பகவானுக்கே சமர்ப்பணம் செய்கிறாரே, அவர்தான் சாங்கியோகி என்று சொல்லித்தான் இந்த ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர். அதனால் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் போதே அந்த ஒரு குணத்தை சொன்னதால இது ஒன்று மட்டுமே முக்கியமான குணமாக இருக்கு என்றே புரிந்து கொள்ளலாம். இப்படி முக்கியமான குணமாக இருக்கிறது இது. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுமே, இப்படி என்ன செயலை செய்தாலும் அது பகவானிடம் சமர்ப்பணம் செய்கிறார் என்று சொல்றார். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன? எந்தெந்த செயலெல்லாம் அவ பகவானுக்கு சமர்ப்பணம் செய்கிறா, எந்தெந்த செயலெல்லாம் அவ செஞ்சாலும் அதை நான் செய்யல என்று அவ ஏத்துக்கிறா, அதற்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் வேண்டுமே. அதற்காக தான் கிருஷ்ணர் பல கர்மாக்களை, பல செயல்களை சொல்லி, இந்த செயல்கள் எல்லாத்தையுமே இவா செஞ்சாலும் அதை தான் செய்யவில்லை என்று ஒத்துக்கிறா என்று ஒரு லிஸ்டாக சொல்றான். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் 2வது வரியாகவும் அடுத்த ஸ்லோகத்தில் முதல் வரியாகவும் இருக்கு. அப்படி நம்ம கிருஷ்ணர் சொன்ன அந்த விஷயங்கள்ல முதல் 8 விஷயங்களை இந்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். அப்படி இவர்கள் என்ன செய்யறா என்றால், பஷ்யன் ஷ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்டன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். பஷ்யன் கண்களால் பார்ப்பது, பஷ்யன் ஷ்ருண்வன் காதுகளால் கேட்பது, ஸ்பிருஷன் கைகளால் தொடுவது, ஜிக்ரன் மூக்கால முகர்வது. பஷ்யன் ஷ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். அஷ்ணன் வாயால் சாப்பிடுவது, அஷ்ணன் கச்சன் கால்களால் நடப்பது, ஸ்வபன் தூங்குவது, ஸ்வசன் சுவாசிப்பது என்று சொல்றாரு, மூச்சு விடுவது என்று சொல்றாரு, பிரீத்திங், அதுவும். இப்படி 8 விஷயங்களை சொல்லிட்டு, கண்களால் பார்ப்பது, காதுகளால் கேட்பது, வாயால் சாப்பிடுவது, கையால தொடுவது, காலால் நடக்கிறது, தூங்குறது, சாப்பிடுறது மற்றும் இந்த சுவாசிப்பது, மூச்சு விடுவது, இப்படி எந்த விஷயத்தை செய்தாலும் இது எதுவுமே நான் செய்யலை என்று சொல்றா நம்மளோட சாங்கிய யோகிகள். இப்போ இதோட நிறுத்தல, இன்னும் ஒரு 5 செயல்களை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஆனால் முக்கியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், இந்த ஒரு 13 செயல்களை மட்டும்தான் இவா செய்யறாளா, இதை தாண்டி வேற எந்த செயலையுமே அவ செய்யறது இல்லையா என்று ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வரும். என்னவென்றால், இந்த 13 செயல்களை செஞ்சுட்டு இது எதுவுமே நான் செய்யலை, இது எதுக்குமே நான் கர்த்தா அல்ல என்று சொல்லிட்டு இந்த 13 செயல்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மன ஓட்டம் இவாளுக்கு இருக்குமா, இல்லை இவர்கள் செய்த எந்த செயல்லையுமே அந்த மாதிரி இருக்காதா என்று கேட்கிறா எல்லாமே. அப்படி கேட்கும் போதுதான் முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வர்றதாம். என்னென்றால், கிருஷ்ணர் ஒரு உதாரணத்திற்காக தான் இந்த 13 செயல்களையும் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பேசிக்கான விஷயங்கள், இப்போ பார்ப்பது, கேட்பது, பேசுவது, இது எல்லாமே பேசிக்காக எல்லாருமே செஞ்சுட்டு வர விஷயம்தான். இப்படி சாதாரணமான விஷயங்களையே சாதாரணமான மக்களால் துறக்க முடியாத போது, இப்போ நான் பேசுகிறேன் என்றால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நான் கண்களால பார்க்கிறேன், நான் காதுகளால கேட்கிறேன் என்று அந்த நான் என்கிற அகங்காரம் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கதாம் சாதாரண செயல்களுக்காகவே. இப்படி சாதாரண செயல்களுக்காகவே அந்த அகங்காரம் வரும்போது, அந்த இறைவனை பற்றி ஒரு பாடல் பாடுவதாக இருக்கட்டும், ஒரு பூஜை செய்வதாக இருக்கட்டும், ஒரு யஜ்ஞம் செய்வதாக இருக்கட்டும், இதிலெல்லாம் அந்த அகங்காரம்ங்கிற பாவம் நிச்சயமாக வரும் என்றே நமக்கு புரியாது. இப்படி சாதாரண விஷயங்களோட பலனையே துறக்க முடியல என்றால் அசாதாரணமான விஷயங்களின் பலனை எப்படி துறக்க முடியும்? ஆனால் இன்னொரு கையில, இன்னொரு பக்கத்துல இந்த சாங்கிய யோக பாருங்கோ, அவ செய்யற அந்த சாதாரண விஷயங்கள் கூட நாங்க செய்யல என்ற அந்த ஒரு அகங்காரம் இல்லாமல் இருக்கா. அப்படித்தான் நீங்களும் இருக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை உணர்த்துறாரா நம்ம கிருஷ்ணர். அதனால இவா செய்யற எல்லா விஷயத்திலிருந்தும் அவ பலன் எதிர்பார்க்கவே மாட்டா.
அதனால் அந்த எல்லா விஷயத்திலும் பலனை எதிர்பார்க்க மாட்டான் என்பதற்கு ஒரு உதாரணமாக தான் இந்த 13 செயல்களையும் சொல்றார் நம்ம கிருஷ்ணன். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 8வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.